பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நம்ம தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காரியங்கள், அதாவது உதாரணமாக கடன் பாரங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களுக்காக நம்ம தேவனிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் நாம் எட்ட முடியாமல் இன்றைக்கு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் 100% நான் நம்புவோம், விசுவாசத்தோடு கூட இருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணுவார். ஈசாக்கு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அவர் இந்த இடத்தை விட்டு எகிப்துக்கு போக திட்டமிட்டார். எகிப்து ஒரு செழிப்பான இடம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஈசாக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த வறட்சியான இடத்துல விதையை விதைக்கிறார். விதைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு 100 மடங்கு பலனை அனுபவிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இவர் விதையை விதைக்கிறார். அந்த ஆண்டு 100 மடங்கு பலனை பெறுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டும் கர்த்தரை 100% நம்பி நீங்கள் உங்கள் காரியங்களை செயல்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களை ஆண்டு ஆஸ்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த ஆண்டு நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக விசுவாசிப்போமானால், அவர் மீது நம்பிக்கை செலுத்தும் பொழுது அந்த ஈசாக்கை ஆஸ்வதித்த ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதுபோல் எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டார். வியாதிவாய்ப்பட்ட உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சாக போகிற, உன் வீட்டு கருத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா இந்த வியாதியை குறித்து, மறிக்க போகிறோம், இன்னும் சில நாட்கள் நம்ம செத்து போக போகிறோம், மரித்து போய் விடுகிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியல. உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணினார், சுவர் பக்கமாக திரும்பினார். திரும்பி ஆண்டவர் நோக்கி முறையிட்டார், அழுதார். கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட நிச்சயமாக இந்த வியாதி என்னை விட்டு நீங்க முடியும் என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த தீர்க்கதரிசி வீட்டின் பாதி முற்றம் தூர போகலை. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எசேக்கியாவே, நான் உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் அதை மாற்றி போட அவரால் முடியும் என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜா விசுவாசித்தார். அவர் நம்பிக்கை வீண் போகலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு வீண் போகாது. அவரை 100% நம்பி நாம் வாழ்வோம். இந்த ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதைத்தான், 100 மடங்கு பலனை அனுபவித்தான். எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி சூரபக்கமாக திரும்பி தன்னுடைய வியாதிக்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் வியாதி எல்லாம் மாற்றி அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2026ஆம் ஆண்டும் கர்த்தரை அதிகமாக நம்புவோம். அவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை வியாதியோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கடன் பாரம், நெருக்கம், துன்பம், குடும்ப சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார், அற்புதங்கள் செய்வார். கடன் பாரங்கள் மாறும், நெருக்கம் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், தடைகள் விலகும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த 2026ஆம் ஆண்டு அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி
நிறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.